தெரியும் ஆண்டவரே அப்படின்னு. அதனால் கடவுள் மனசை மாற்றக்கூடியவர், அவர் மாற்றிக்குவார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுற வரைக்கும் அவர் மாற்றுவாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம், நம்முடைய வாழ்க்கையை செப்பனிடுவோம். ஆண்டவர் தன்னுடைய மனசை மாற்றுவார். தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை, கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அடையாளமாக மாற்றுவது போல் இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன்.
அதனால் பக்தியுள்ள வேண்டுதல்களில் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படையில் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து முழங்குவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உளம் கனிந்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியமான தூய அடைக்கல் அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிவுடன் பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம்முடைய திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் காத்திட மறுமருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் இயேசு, இவரே நமது பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக தம்மையே கல்வாரியில் ஒப்பு கொடுத்த தெய்வம். இவரினால், இவருடைய திருவிருந்தினால், இவருடைய வார்த்தையினால் நம் வாழ்வு மாற்றமடைய வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்த தெய்வம். இந்த தெய்வத்தின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. குந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் தாமே அடைக்கல் அன்னையின் பரிந்துரையை ஏற்று உங்கள் ஒவ்வொருவருடைய தவ முயற்சிகளின் பயனாக நம் வாழ்வு மாற்றமடைந்து ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்க தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அன்னையினுடைய திருத்தலத்திலே தினந்தோறும் காலை 6:30 மணிக்கும் 11:30 மணிக்கும் திருப்பலியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாதத்தின் முதல் சனிக்கிழமை 11 மணிக்கு அன்னையினுடைய சிறு தேர் பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். அதைத் தொடர்ந்து திருப்பலி இருக்கும். திருப்பலி முடிவில் அன்னையின் அருமருந்தினால் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக சிறப்பு வேண்டுதலை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 2வது சனிக்கிழமை காலை 9:30 to 1:30 மணி வரை நற்செய்தி ஜெபக்கூட்டம், நோயாளிகளுக்கென்று சிறப்பு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரிந்ததுதான். குறிப்பாக இந்த மாதம் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். நோயாளிகளுக்காக சிறப்பு ஜெபம் இருக்கிறது. அதோடு எண்ணெய் அபிஷேகம் இருக்கிறது. சாட்சியங்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்னையோடு ஒரு நாள் இருப்பதற்கு 2வது சனிக்கிழமை, என்னைக்கு ஏலாக்குறிச்சிக்கு வந்தால் கொஞ்சம் நேரம் வேண்டிக்கிட்டு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா 2வது சனிக்கிழமை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அது முடிந்த பிற்பாடு அன்னையின் பிள்ளைகள் அனைவருக்கும் வீரமாமுனிவர் விருந்து இருக்கிறது. அந்த அன்னதானத்திற்கு உதவி செய்ய விரும்புகிறவர்கள் பங்கு தந்தையின் அலுவலகம் அணுகி உதவி செய்ய கேட்டுக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மதியம் 1 மணிக்கு லூர்து டிவி வழியாக நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறுகிற திருப்பலியானது ஒளிபரப்பாகிறது. உங்களிடத்தில் ஏற்கனவே பல முறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பலி தொடர்ந்து நிறைவேற்றப்படுவதற்காய் நீங்கள் சிறப்பாக காணிக்கை செலுத்தி உங்களுடைய கருத்துக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஆண்டு நம்முடைய திருத்தலத்தில்
திருவிழா மே மாதம் 4ஆம் தேதி கொடியேற்றத்தோடு துவங்குகிறது. 9, 10, 11, 12 கடைசி 4 நாட்களும் தேர் திருவிழாவாக இருக்கும். 13ஆம் தேதி காலை கொடியிறக்கத்துடன் திருவிழா நிறைவுற இருக்கிறது. அதோடு நம்முடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு தவக்காலத்திலும் 5வது வெள்ளிக்கிழமை திருமானூர் பங்கு ஆலயத்திலிருந்து நம்முடைய திருத்தலத்திற்கு நடைபயணமாக வருவது வழக்கம். அதில் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள். ஒருவேளை உங்களுடைய கருத்துகள் நிறைவேறுவதற்காக, ஏனென்றால் பல்வேறு இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை இடத்துல வேண்டுதல் வச்சுக்கிட்டு, போன வருஷம் நாங்கள் அது மாதிரி வந்தோம், எங்களுக்கு இந்த காரியம் நடந்தது, அதனால் இந்த வருஷம் நாங்கள் நடந்து வரணும் அப்படின்னு நினைச்சு விரும்புகிறவர்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தவக்காலத்தின் 5ஆம் வெள்ளி காலை 7 மணிக்கு திருமானூர் பங்கு ஆலயத்திலிருந்து நடைபயணமானது புறப்பட இருக்கிறது. பங்கு பணியாளருடைய தொடக்க ஜெபத்தோடு அந்த திருப்பயணம் தொடங்கி இங்கு 11:30 மணிக்கு நம்முடைய குடந்தை மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையில் சிலுவை பாதையும் தொடர்ந்து திருப்பலியும் அன்னதானமும் நடைபெறும். எனவே இறை மக்கள் இந்த தவக்கால திருப்பயணத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தவக்காலத்தில் நாம் பல்வேறு ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். மனமாற்றம் அடைவதற்காக ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நம்முடைய குடும்பத்தில் கூட நிறைய பேர் மனமாறினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அப்படி மனமாற்றம் அடைய வேண்டிய நபர்களுக்காகவும் நாமும் மனமாற்றம் அடைய வேண்டியும் 1-2 நிமிடம் கண்களை மூடி எல்லாரும் அடைக்கல் அன்னையின் பரிந்துரையோடு கேளுங்கள். அன்னை நிச்சயமாக நமக்கு நம்முடைய பரிந்துரையை, நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு தம் மகனிடம் நமக்கு பெற்றுக் கொடுப்பாள். பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே, அப்பா கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அழைத்தீரே, நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எல்லா பிள்ளைகளையும் நீர் மனமாற்றத்தினால் ஆவியானவரே, நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அடைக்கல அன்னை வழியாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் மனமாற்றத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுவின் அருளை அடைக்கல அன்னையின் பரிந்துரையால் பெற்று வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகிலம் போற்றும் அடைக்கல தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அடைக்கல அன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்களையும் சேர்த்து நவநாள் ஜெபம் சொல்லி மன்றாடுவோம். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, உம் தஞ்சமென்று வந்தவரை, உம் தஞ்சமென்று வந்தவரை இரு கரம் நீட்டி, இரு கரம் நீட்டி புகலிடம் தந்த தாயுள்ளமே, புகலிடம் தந்த தாயுள்ளமே, எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் இல்லத்தின் இடைஞ்சலை விலக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் உள்ளத்தின் கவலையை போக்கும், எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ, எங்கள் நம்பிக்கையில் தளராது வாழ உறுதிப்படுத்தும், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில், எங்கள் வாழ்க்கை போராட்டத்தில் வீரமாய் வாழ வழிகாட்டும், வீரமாய் வாழ வழிகாட்டும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், கனிவோடு எம் வேண்டுதலை கண்ணோக்கும், உம் மகன் இயேசுவின் வழியாய், உம் மகன் இயேசுவின் வழியாய் தந்தையிடம் பரிந்து பேசி, தந்தையிடம் பரிந்து பேசி நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும், நாங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற்று தாரும். இதனால் உம் திருத்தல புகழ், உம் திருத்தல புகழ் பாரெங்கும் மணக்கட்டும், பாரெங்கும் மணக்கட்டும். அம்மா அடைக்கல தாயே, அம்மா அடைக்கல தாயே, ஆமேன். ஆமென்.